இது நம்ம அறிவுரை பாட்காஸ்ட். நான் உங்கள் சோபிகா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உணவே மருந்து. தமிழர்களின் பாரம்பரிய உணவுகள் நிறைய உள்ளன. வாட்டுதல், சமைத்தல், அவித்தல் போன்ற சமையல் முறைகளை பின்பற்றியுள்ளனர். அதில் குறிப்பிடத்தக்கது சாம்பார், பிட்டு, துவையல், பலகார வகைகளான உணவில் சேர்த்து கொள்ளும் காய்கறிகள், தாளிப்பு வகைகள் உடலுக்கு மருந்தாக அமைகிறது. தமிழர்களின் உணவு முறை உடலுக்கு ஆரோக்கியம் கொடுப்பதோடு பல நோய்களையும் தீர்க்குதாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே புறநானூற்றில் 18வது பாடலில் புலவினார் உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரே என்றார். நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும் என்றால் நாம் வளங்கள் தரும் நிலத்தையும் வளர்ச்சி தரும் நீர் வளத்தையும் முறையாக பாதுகாத்தாலே நாமே பாதுகாக்கும் கொடையாளியாக மாறிவிடுவோமாக. நம் முன்னோர்கள் பாரம்பரிய உணவு முறைகளை சாப்பிட்டு வந்ததால் நீண்ட நெடுங்காலமாக வாழ்ந்து வந்தனர். உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டிய சத்துக்கள்: கார்போஹைட்ரேட் 150 முதல் 200 கிராம், புரதங்கள் 40 கிராம், கொழுப்புகள் 35 கிராம். இப்படிப்பட்ட உணவு கலோரிகளில் வைட்டமின், அதாவது ஊட்டச்சத்து உணவை உட்கொள்ள வேண்டுமாங்க. சரி, வைட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் பாங். தெரியுமா உங்களுக்கு? நாம் சாப்பிடும் உணவுப் பொருட்களில் என்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது பார்க்கலாம் வாங்க. முட்டை, பால், நெய், வெண்ணெய், கேரட், மீன் எண்ணெய், மக்காச்சோளம், கீரைகள், மஞ்சள் நிற பழங்களில் வைட்டமின் ஏ இருக்குதாங்க. முழு தானியம், பருப்பு, தீட்டப்படாத அரிசி, பால், மீன், இறைச்சி, பட்டாணி, பச்சை காய்கறிகளில் வைட்டமின் பி இருக்குதாங்க. ஆரஞ்சு, எலுமிச்சை, நெல்லிக்காய், பச்சை மிளகாய், தக்காளி போன்றவையில் வைட்டமின் சி இருக்குதாங்க. மீன் எண்ணெய், பால், முட்டை மற்றும் சூரிய ஒளி நம் உடலில் படுவதால் வைட்டமின் டி இருக்குதாங்க. தாவர எண்ணெய், பச்சை காய்கறிகள், முழு கோதுமை, மாம்பழம், ஆப்பிள், கீரையில் வைட்டமின் இ. தக்காளி, முட்டைகோஸ், பால் பொருட்களில் வைட்டமின் கே. என்னங்க ஏபிசிடி சொல்லிட்டு போறேன்னு பாக்குறீங்களா? நம்ம அன்றாட உண்ணும் உணவுகளில் வேதிக்கலப்பில்லாத உணவுகளை உண்டு வந்தால் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாங்க. நன்றி.